செங்கல்பட்டு மாவட்டம் காணாத்தூரை சேர்ந்தவர் தான் லோகநாதன். இவர் ஒரு கராத்தே மாஸ்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் யோகா மாஸ்டராகவும் இருக்கார். 2 மாஸ்டராக இருக்கார். இவரை கடந்த மார்ச் 13ஆம் தேதியிலேருந்து காணலை, அதாவது காணாமல் போயிட்டார் அப்படின்னு தன்னோட மகன் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். உடனே போலீஸ் தங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. லோகநாதனோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. யாருக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து அதில் இருந்த மூலமாக யாரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகுது. அது என்னென்னு இந்த டீட்டெயிலில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஸ்தூரி, அதே மாவட்டத்தை சேர்ந்த கஸ்தூரி அப்படிங்கிறவங்க தன்னோட 7 வயசு மகனை கராத்தே கற்றுக்கிறதுக்காண்டி இந்த லோகநாதன்கிட்ட அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தானும் யோகா கற்றுக்கிறதுக்காண்டி அந்த மாஸ்டர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. அந்த மாஸ்டர் மாஸ்டர் வேலையை மட்டும் பார்க்கலாங்க. அதை விட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்துருக்கான். அது என்ன வேலைன்னா, இந்த கஸ்தூரிக்கிட்ட நெருங்கி பழகிருக்கான். அந்த லோகநாதனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்குது. இவன் இந்த கஸ்தூரிகிட்ட தகாத முறையில் பழகியிருக்கான். அந்த கஸ்தூரியும் இந்த லோகநாதன்கிட்ட தகாத முறையில் பழகியிருக்காங்க. 2 பேருமே தகாத உறவு வச்சுருந்துருக்குறாங்க. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். தகாத உறவு வச்சாலே கடைசியில் கொலையில் போய் தான் முடியும். இந்த கேஸும் அதே மாதிரி கொலையில் தான் போய் முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி பழக்கம் வச்சுருந்துருக்காங்க. இந்த பழக்கம் கஸ்தூரியுடைய கணவனுக்கு தெரிய வருது. கஸ்தூரியுடைய கணவன் சுரேஷ் கஸ்தூரியை கண்டிக்கிறான். அந்த மாதிரி தகாத உறவு வேண்டாம், இவனை கட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். உடனே இந்த கஸ்தூரியும் கட் பண்ணியிருக்கிறான். ஆனால் அந்த லோகநாதன் மாஸ்டர் விடலை. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, மறுபடியும் காதல் தொல்லைகள் இந்த கஸ்தூரிக்கு கொடுத்துருக்குறான். இதை தன்னோட கணவர்கிட்ட இந்த கஸ்தூரி சொல்கிறான். அந்த மாதிரி லோகநாதன் எனக்கு மறுபடியும் தொல்லை கொடுக்குறான், பின்னாடியே வாரான், மறுபடியும் யோகா கிளாஸ்க்கு சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். உடனே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க, இந்த லோகநாதனை முடிச்சுக்கட்டணும் அப்படின்ட்டு. எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா? தகாத உறவு கடைசியில் இதில் தான் போய் முடியும். மக்களே உஷாராக இருங்க. அந்த மாதிரி திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லோகநாதனை வீட்டுக்கு வர வைக்காங்க. கஸ்தூரி இந்த மாதிரி ஆசை வார்த்தைக்கு போய் வீட்டுக்கு வர வைக்கா. வீட்டுக்குள்ளே யார் கணவனும் அவனுடைய நண்பர்களும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. உள்ளே வந்தோடனே சராமாரியாக அந்த லோகநாதனை தாக்குறாங்க. தாக்குனதில் இந்த லோகநாதன் ஸ்பாட்டில் அவுட் ஆனதுன்னா போலீஸ்ட்டு மறைக்கணும்ல உடலை. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு கிணத்துல தூக்கி இந்த பணத்தை தூக்கி வீசியிருக்காங்கங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? கள்ள உறவு கடைசியில் கொலையில் தான் போய் முடியுது. அது நிறைய சம்பவங்கள் நடக்குது. தினம் ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. தகாத உறவு வச்சிங்கனாலே அது கடைசியில் எங்கேயாவது பிரச்சனையில் போய் தான் முடியும். ஜாக்கிரதையாக இருங்க. வீசியிருக்கிறாங்க. இதை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி உடலை தூக்கி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த கஸ்தூரி, சுரேஷ், அவருடைய கணவன் சுரேஷ் மற்றும் நண்பர்கள் 4 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இதுதான் இந்த வீடியோ, இந்த சம்பவம் மக்கள். இது நடந்திருக்குது. ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பமே அழிஞ்சிருச்சு. அந்த பையனுக்கு இப்போ அப்பா இல்லை. எதனாலனா, அவன் அந்த லோகநாதன் வச்ச தப்பான உறவுனால கராத்தே யோகா மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தான்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது, தன்னோட உயிர் போயிருக்காது. அதே மாதிரி இந்த கஸ்தூரியும் போய் யோகா கற்றுக்கிட்ட மட்டும் போயிருந்தான்னா இப்போ ஜெயிலுக்கு போய் கம்பியே நிற்க மாட்டா. அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டுட்டு வேண்டாத வேலையில், குறுக்கு வழியில், தப்பான வழியில் போனாலே அது கடைசியில் தப்பாக தான் போய் முடியும். நீங்கள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஓகே மக்களே, இதுதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். until then bye.